பார்த்தோன்னா நர்லிங் டூலை பற்றி 2-3 டைம் வீடியோ போட்டேன். இருந்தாலும் இதுக்கு எப்படி ஆஃப்செட் எடுக்கிறதுன்னு இதாக இருக்கும். நர்லிங் டூல்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த நர்லிங் டூல் வந்து கடையில் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம போடுறது என்னன்னா 1.5 பிச்சு, ஓகேங்களா? நர்லிங். இந்த நர்லிங் டூலுக்கு வந்து இங்கே தான் எல்லா டூலும் எடுக்கிற மாதிரி இங்கே எக்ஸ் ஆஃப்செட்டு மாதிரி இங்கே ஜெட்டு எடுப்போம். அதே மாதிரி தான் எடுக்க போகிறோம். அதை பற்றி இப்போ நம்ம ஒரு வீடியோ போடலாம். இது வந்து த்ரெட்டிங் டூல்லேயே அடிக்கலாம். நம்மளுக்கு வந்து த்ரெட்டிங் டூல் வந்து 2 பீஸ் 3 பீஸ்னால் ஓகேங்களா? இதெல்லாம் வந்து 1000-1500 பீஸ் வரணும். த்ரெட்டிங் டூல் வச்சு அடித்தோம்னா அதனால் இதுலேயே எடுத்தாச்சு. நர்லிங் டூல் வாங்கி அதுலேயே அடிக்கிறேன் நான். சரிங்களா? இந்த மாதிரி எப்படி எக்ஸ்ட்ரா செட்டில் தேடணும். ஜெட் ஆஃப்செட் வந்து பேப்பர் வச்சு எடுக்க முடியாது. அதனால் ஸ்பிண்டில் லோட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால நான் இதே எடுக்க முடியாது. அதனால் டூலை இதில் டச் பண்ணி எடுக்கிறேன். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி லோடான இதை எப்படி லோட் பண்ணிவிட்டு இதை வந்து ஜெட்டு 0வாக எடுக்கணும். ஜெட்டு 0 எடுக்கும்போது எப்பயுமே வந்து இப்படி தான் எடுப்போம். சரிங்களா? ஆனால் வந்துட்டு சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி எடுப்போம். இது எப்படி எடுக்கணும்னா, சிமெண்ட்ஸில் எப்பயுமே வந்து எம்டிஐயில் போட்டு அதை இண்டெக்ஸ் பண்ணி தான் எடுப்போம். நம்ம ஃபனுக்குலலாம் நார்மலாக இண்டெக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அதை வச்சு எடுப்போம். ஆனால் ஃபனுக்கில் அப்படி எடுக்க மாட்டோம். எப்படி எடுப்போம்னா, இது டூல் நம்பரு அப்புறம் டேட்டா நம்பர் இது 2 கொடுத்து இண்டெக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்செட் எடுக்க ஆரம்பித்தா தான் அது வந்து அந்த டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் எடுத்துக்கும் ஆஃப்செட். அப்படி எடுக்கலை அப்படின்னா நம்ம நார்மலாக இண்டெக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா அது ஆஃப்செட் எங்கே வேணாலும் போய் உட்காரும். எங்கள் மிஷினை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் எடுக்கிறோம். இதுதான் வந்து இதாக இருக்குது. சரிங்களா? மற்ற மிஷின் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. எங்களோட மிஷின்லாம் நாங்கள் இப்படி தான் எடுப்போம். நான் சிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் வந்து இப்படி தான் எடுக்கணும்னு என் சீனியர் சொன்னார். அதுபடி தான் இப்படி எடுக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா டூலுக்கும் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆஃப்செட் பேஜில் வந்து இந்த இருக்குல்ல இந்த இமேஜ் இந்த இதையும் அதே மாதிரி சிமெண்ட்ஸில் வந்து மாற்றணும். நம்ம இந்த ஆங்கிள் இது வந்து மாற்றிக்கணும். ஏன்னா குரூவுக்கு இந்த நியூட்ரல் டூல் பாரு த்ரெட்டிங்க்கு வந்து இந்த மாதிரி மாற்றினா மட்டும்தான் அது வந்து எடுக்கும். அப்படி எடுக்கலை அப்படி மாற்றலை அப்படின்னா அதுக்கு என்ன இமேஜ் இருக்கோ அதுக்காக சென்ட்ரேட் மாதிரி போயிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நியூட்ரல் டூல் பாருக்கும் இந்த ட்ரில்லுக்கு மட்டும் நாங்கள் இந்த இது வந்து எடுத்துப்போம். மற்றபடி எதுக்கும் இதுக்கு கிடையாது. சரிங்களா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.